சட்டமய நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அறந்தாங்கி அப்படின்ற ஊர் எல்லாருக்குமே தெரியும். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு 7 வயது ஒரு சிறுமியை பார்த்திங்கன்னா 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படித்ததா காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு வீடியோ போடுறப்பையும் ஒரு பிரச்சனை பேசுகிறப்போ பார்த்திங்கன்னா இதை தான் சொல்லுவோம். இதுக்கப்புறம் இது போல் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன நம்ம பண்ணணும், அல்லது பார்த்திங்கன்னா இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் எப்பயுமே நம்ம பார்ப்போம். அதுதான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த போக்ஸ்கோ அப்படின்னா என்னன்ற ஒரு விஷயத்த நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது போல் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும். இது மாதிரி ஆட்களை பார்த்திங்கன்னா நம்ம உடனே தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா உண்மையிலுமே இது மாதிரியான வழக்குகளுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் சாத்தியம் இருந்தும் பார்த்திங்கன்னா அதை இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது செயல்படுத்துகிற விதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியராக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து சட்டம் இது இந்த போக்ஸ்கோ அப்படின்ற சட்டம் ஒரு சரியான சட்டம். அது மட்டும் இல்லாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் தரப்பில் இது மாதிரி தவறுகள் பண்ணுற நபரை சரியாக நிரூபிக்கிறதுக்கான ஒரு வழி பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு எஃபிஷியண்டால் கவர்மெண்ட் கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போல் வழக்குகள்லேருந்து கண்டிப்பாக யாருமே தப்பிக்கவே முடியாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இப்போ இந்த ஜெயபிரா வழக்கில் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அன்ஐடென்டிஃபைடுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதில் ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. அவரை கைது பண்ணது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை நாங்கள் கல்லால் அடித்து சாவடிச்சோம் அப்படின்ற ஒரு கன்ஃபெஷன் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு மோசமான செயல். இதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ், அதாவது ஒரு நீதிக்கு நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து அதை ஒரு இஷ்யூவாக மட்டும்தான் கொடுக்க முடியுதே தவிர்த்து அந்தளவு பார்த்திங்கன்னா இதையும் இங்கே ஒரு சில தான் முடிவு பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்தியாவோட ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா 2011 சென்செக்ஸில் 121 கோடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 6 வயசுக்குள்ளே இருக்க இந்த சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 16 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 14 வயசுக்குள்ளே இருக்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 37.42 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சீரியஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48% இதில் ஃபீமேல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அபியூஸில் அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதே அளவு பார்த்தீங்கன்னா அந்த 18 வயசுக்குள்ளே இருக்க சிறுவர்களும் அதில் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயமும் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 74% பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கத்தான் ரிப்போர்ட் சொல்லுது. இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம இந்த சைல்டு சம்பந்தமாக இந்தியாவில் இருக்கிற அந்த ஜனத்தொகை. இதில் பார்த்தீங்கன்னா 94% இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது 18 வயதுக்கு குறைந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அதாவது சிறுவராக இருந்தாலும் சரி, சிறுமியாக இருந்தாலும் சரி, இதில் கிட்டத்தட்ட 94% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இது மாதிரியான ஒரு வன்புணர்வோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு அபியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 94% அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிமினல் அமெண்ட்மெண்ட் 2018 பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக இந்த போஸ்கோ கோர்ட் அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1023 போக்ஸ்கோ கோர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2018 கிரிமினல் அமெண்ட்மெண்ட்டில் ஒரு சில ப்ரொவிஷன்லாம் எடுத்துகிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் ஓரளவு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஓரளவு வேஸ்ட்டாக இந்த மாதிரி அந்த போஸ்கோ கேஸை விசாரிக்கிறதுக்கான நீதிமன்றங்கள் தனியாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. சிறப்பு நீதிமன்றம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 14 போஸ்கோ கோர்ட் இது வரைக்கும் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு வழக்கை 1 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது ஓரளவு ஒரு ஸ்பீடி ட்ரையலாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு குறைவான அமௌண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதை ஒரு ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான ஒரு எஃபிஷியண்டான ஆளை போட்டால் மட்டும்தான் இது மாதிரியான வழக்குகளில் கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போக்ஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. இதன்படி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் டெத் பெனல்ட்டி கொடுக்குற அளவு பார்த்தீங்கன்னா சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சரியான ஆட்களை சரியான இடத்துல நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு தண்டனை என்றது உறுதி. இதில் நம்மளோட வேண்டுகோள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த போக்ஸ்கோவில் வந்து யாராவது ஒரு ஆளை வந்து கன்விக்ட் பண்ணி அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்ற சமயத்தில் நமக்கு எல்லாருமே முன்னாடியே தெரியும், நம்ம இந்த கிளெமன்சி பெட்டிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு போஸ்கோ வழக்கில் யாராவது ஒருத்தவங்க வந்து கன்விக்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து டெத் பெனல்ட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஒரு டைம் லிமிட், அதாவது அந்த கிளெமன்சி பெட்டிஷன் வந்து பிரசிடென்ட் கிட்ட போனதுக்கு அப்புறமா அதற்கான ஒரு டைம் லிமிட் ஒரு 2 நாளோ 3 நாட்களோ கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தண்டனையை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு சட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு தவறுகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு அபியூஸே வந்து கண்டிப்பாக இந்தியாவில் நடக்காது. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிந்த நபர்களால் தான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 16 வயதுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து அவங்க வந்து நீங்கள் ஒரு சரியான ஒரு முறையில் வந்து கண்காணிச்சா மட்டும்தான் இது வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா இது வந்து தொடர்ந்து தான் நடக்குமே தவிர்த்து இது ஒரு நாளோ 2 நாள்லேயே வந்து முடிகிற விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இது மாதிரியான ஆட்களை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு சார்ட் அவுட் பண்ணி ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸும் நினைச்சாலும் தான் வந்து முடியுமே தவிர்த்து இதை வந்து தனியால் யாருமே செய்ய முடியாது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிட்டு இருக்குது ஒரு லீகல் எய்டை பற்றி. மறக்காமல் எல்லோரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.